மது போதை பொருட்களை ஒழிப்போம், மனித வளம் காப்போம் என்று சொல்லி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். அந்த குரல் கொடுத்து கொண்டு இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சிகளினுடைய தலைவர் தோழர் பாയി நீங்கள் சொன்னது சகோதரன் എന്ന് சொன்னது, ഞാൻ தோழர் എന്ന് சொல்லരുത്, தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே. டிஎம்கே கட்சியினுடைய முதிர்ந்த தலைவர் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களே, ஐயா பால பிரஜாபதி அவர்களே, മേടയിൽ അമർന്നിരിക്കുന്ന പെണ്ണിയ ഇയക്കത്തിനുടെയും അതുപോലെ തന്നെ മറ്റ് அரசியல் കക്ഷികളുടെയും தலைவர்கள் தலைவிகள், உங்களுக்கு எல்லோருக்கும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடையும் நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதோடொற்றி இந்த மாநாட்டு இவ்வளோ வெற்றிகரமாக இங்கே நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இந்த தமிழ்நாட்டினுடைய பலவிதமான மாவட்டங்களிலிருந்து, ചില மாவட்டங்களில் നിന്ന് காலையிலேயே புறப்பட்டிருக்கும்னு ഞാൻ நினைக்கிறேன். அந்த மாதிரி காலையில் இருந்து புறப்பட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய என்னுடைய அன்பார்ந்த தோழியர்களே, உங்களுக்கும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடையும் நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்ன தினம் இங்கே எல்லோரும் சொன்னது, காந்தி தாத்தாவை நினைக்கிற இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கான போராட்டம் நடத்தி அதோடு இந்தியாவில் இருக்கிற மத நல்லிணக்கத்துக்கான போராட்டம் நடத்தி உயிர் கொடுத்த காந்தி அடிகளே நம்ம இன்னைக்கு எல்லோரும் நினைக்கிறது, கொண்டாடுறது. அந்த தினத்தில் இங்கே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சிகள், அதனுடைய மகளிர் விடுதலை இயக்கம், அந்த கட்சியினுடைய தலைமையில் நிறைய கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் அடக்கம் நிறைய கட்சிகள் இந்த மது போதை பொருட்கள் ஒழிப்போம் அப்படின்னு குரல் கொடுத்திருக்கிறது. ஆனால் இவ்வளோ மாநில அளவில் திரண்டு வந்த பெண்களோடு சேர்ந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் திரண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மாநாட்டு நடத்துறது இந்த தமிழ்நாட்டில் முதல் முறை என்று நான் கருதுகிறேன். அதுக்காக இந்த கட்சியினுடைய ஓரோ உறுப்பினருக்கும் பெரிய சல்யூட் நான் നൽകുகிறேன். இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்லுவேன், இது பெண்களுக்கு വലിய கொடூரங்கள், பெண்கள் குழந்தைகள் அவங்களுக்கு பெரிய கொடூரங்கள் வருது என்று சொல்லுவேன். ஏன்னா அதோட அதுக்கு அப்பாற்பட்டு பெண்கள் குழந்தைகள் மட்டுமல்ல, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியே அது வந்து தடையிடற ஒன்று இந்த மது போதை பொருட்கள் എന്നത് നമ്മൾ എല്ലാവരും പുരിഞ്ഞു വെക്ക വേണ്ട വിഷയംதான். ഒരു കാലഘട്ടത്തിൽ ഞങ്ങൾ പെണ്ണിയ அமைப்புகள் மதுக்கெதிராக, மது ஒழிப்புக்கெதிராக போராட்டங்கள் நடத்தி வந்திருந்தது. போராட்டம் இப்போவும் நடந்துட்டு இருக்கிறது. ஏன்னா
இன்னைக்கு பார்த்தா அந்த மது மட்டுமல்லாம மற்ற போதைப் பொருட்கள் இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை பஞ்சாயத்துகளிலும் வந்திருக்கிறது என்று சொன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்கும் மட்டுமல்ல, பெண்களுக்கும் மட்டுமல்ல, இந்த தேசத்துக்கே இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதனால அந்த விஷயம் அந்த எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து இதுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்த வேண்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது. இந்த போதைப் பொருட்களால் பெத்த அம்மாவே 18 வயசான அவளோட மகன் கொலை பண்ணற நியூஸ் தான் இன்னைக்கு பல மாநிலங்களில் வந்துட்டு. பெற்ற அம்மாவே கற்பழிக்கிற அவளே பெற்ற அவருடைய மகன், இதுவும் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது. அப்பாவே பெரிய கல்லெடுத்து தலையை ஏன்னு கேட்டா போதைப் பொருள் வாங்கிறதுக்காக காசு கொடுக்கான் மறுத்ததுக்காக பெரிய கல்லு கொண்டு வந்து அப்பாவோட தலையில் அடிச்சு அந்த அப்பாவை கொலை பண்ணற பசங்கள் இன்னைக்கு நம்முடைய நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்தியா ராஜ்யத்து பல இடங்களிலும், அது கேரளாவில் இருந்து காஷ்மீர் வர பல இடங்களிலும், அது மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரம் வரை குஜராத் வரை பல மாநிலங்களிலும் இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறது. நம்மளை பற்றி பேசிய தமிழ்நாடை பற்றி பேசும்போது என்ன செய்யணும்னு இங்கே சொல்லியது எல்லா கட்சிகளும் அதுதான் சொல்லுறது. ஏன் ஸ்கூல் பக்கத்தில் இந்த மதுக்கடை இருக்கிறது? ஏன் போன மெயின் ரோடு பக்கத்தில் மதுக்கடை ஏன் இருக்கணும்? ஏன் அது மூடக்கூடாது? இந்த சிறுமன் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை அவனும் காலையில் ஸ்கூலில் போகிறது அந்த மதுக்கடையில் தான் போகிறது. இது நம்ம நாட்டில் நடக்கிற பெரும் கொடூரம். அதனால இங்க இந்த தீர்மானத்தில் கரெக்டா சொல்லி இருக்கிறது. மது ஒழிப்புன்னு சொன்னா அது இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்த மது ஒழிப்பு அது அவ்வளோ பெரிய பிரச்சனையா கண்ட ஒன்றிய அரசு இதை ஒரு பிரச்சனையா எடுக்க வேண்டதா இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறது, பல கட்சிகளுடைய உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறது. அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த விஷயம் பாராளுமன்றத்தில் எடுக்குமெന്ന് ഞാൻ கண்டிப்பா அந்த விஷயத்தை எடுக்குமெന്ന് ഞാൻ நம்புகிறேன். இந்த விஷயத்தை எடுத்து மதுவை ஒழிக்கிறதுக்காக படிப்படியாக ஒழிக்கிறதுக்காக இங்க இந்த தீர்மானத்தில் சொந்த விஷயங்களை அது இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதனால இந்த மதுக்கு எதிரான போராட்டம் அந்த போராட்டம் நடத்துறதுக்கு சின்ன வயசிலிருந்து அந்த போராட்டம் நடத்துறதுக்கு நடத்தி வர்ற ஒரு ஆள் அந்த நிலையில் என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னோட உரையை நான் முடிக்கிறது. நான் திருமணம் பண்ணும்போது அந்த திருமணத்தை சம்பந்தமா அவங்க ஃபேமிலி பேசும்போது நான் சொன்னது, திருமணம் பண்ண நான் தயார் தான், ஆனா இந்த மங்கல்ய சூத்திர தாலி கெட்ட மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாலியை மறுத்தது. അതിന് 2 காரணங்கள். ஒரு முக்கியமான காரணம் இந்த மது தான். நீங்கள் யாரும் நினைக்கண்ட என்ன கணவர் மது சாப்பிட்றது அதனால தான் நான் அப்படி சொன்னதுன்னு, அதனால கிடையாது. என் பக்கத்து வீட்டில் கல்யாணி அம்மா டெய்லி கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை போற்ற கல்யாணி அம்மா அவங்களோட வீட்டில் அத்தனை பாத்திரத்தையும் விற்று அந்த கல்யாணி அம்மாவோட கணவன் எல்லாத்தையும் விற்று பாத்திரம் டம்ளர் கூடி விற்று அந்த சாராயத்தை போட்டது. கடைசியில் அந்த அம்மாவோட கழுத்தில் இருந்த அந்த தாலி தான் இருந்தது. 1 கிராம் கூடி இல்லாத அந்த தாலி வாங்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக அந்த அம்மாவை எவ்வளோ கொடூரங்கள் பண்ணி இருக்கிறது. ஆனால் அந்த தாலியை காப்பாற்றுறதுக்காக அந்த அம்மா எவ்வளோ கொடூரங்கள் தாங்கி இருக்கிறது. அந்த கொடூரங்களை தாங்கிறதுக்கான
ஒரு பொருள தாலி மாறறது பார்த்ததுனால தான் தாலி போட மாட்டேன் എന്ന് ഞാൻ முடிவு பண்ணி എൻ്റെ திருமணத்தை നടത്തിയത്. പ്രിയമുള്ളവരെ, இன்னைக்கு பெண்கள் பெரும் இந்த டைமில் എനിക്കറിയാം നിങ്ങൾ എല്ലാവരും இங்கே அமர்ந்திருக்கிறது நம்ம தோழர் தொல் திருமாவளவனோட உரையாற்று கேட்கறதாகத்தான். அதனால கடைசியா ஒரு வாக்கு சொல்லி, அந்த வாக்குன்னு கேட்டா அந்த விஷயம்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெண்களும் இன்னைக்கு ஒரு போருக்கு சமானമായ யுத்தத்துக்கு சமானമായ ஒரு நிலைமையில் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமா போகிறது, அது அதிகமாயிட்டு இருக்கிறது. அந்த வன்கொடுமைகள் அதிகமாக, பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாகிறது மட்டுமல்லாம அதனுடைய எவ்வளோ குரூரமா எவ்வளோ கொடூரங்கள் பெண்கள் மேலே அதுவும் அதிகமா போயிட்டு இருக்கிறது. ஒரு பக்கத்தில் இந்தியாவில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபியும் அதனோட பிரதமரும் இந்த மாதிரி பாலியல் பலாத்கார குற்றம் பண்றவங்களை கூட உட்கார வச்சு இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கும்போல் இந்தியாவில் இருக்கிற பெண்கள் யுத்த சமானമായ ഒരു കാലഘട്ടത്തിലൂടെയാണ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. அந்த மாதிரி ஒரு நிலைமை போராட்டங்கள். ஒரு பக்கத்தில் மத சார்பற்ற ஒரு சமூகமான இந்தியாவை, அந்த இந்தியாவை அழிக்கிறதுக்கான എല്ലാ മുകഴ്ചകളും നടത്തി ഇന്ത്യ ദേശത്തെ ഒരു ഹിന്ദുത്വ രാഷ്ട്രമാക്കി മാറ്റുന്നതുക്കാக സംഘപരിവാർ സനാതന ശക്തികൾ இந்த தேசத்தில் அவங்க இங்க அந்த தேசத்தில் இங்க எல்லா விதமான முகழ்ச்சிகளும் பண்ணிட்டு இருக்கும்போல் அவங்களே வந்து எல்லோருக்கும் தெரியும் பெண் விரோதிகளான அந்த ஆட்சி இந்தியாவில் ஒன்றியத்தில் இருக்கும்போல் இந்தியா தேசத்திலே எல்லா போராட்டங்களும் பெண்களுடைய போராட்டங்கள், அது பெண்களுடைய மட்டுமல்லாம இந்த தேசத்தினுடைய போராட்டமாய் கண்டு எல்லா அரசியல் கட்சிகளும் பெண்களுடைய போராட்டத்தோடொപ്പം சேரணும். அது இங்கேயும் நிறைய எல்லா ஒரு அரசியல் கட்சிகளும் எல்லா இங்கே இருக்கிறது. எல்லோரோடும் சொல்லுறது இது இந்த விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு காமிச்சு தന്ന இந்த ஒரு மாதൃക, அதை வந்து இந்த மாதிரி விஷயங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கான அந்த மாதிரி விஷயங்கள் அதையெல்லாம் அதுக்கெல்லாம் எதிர்த்து பெண்கள் போராடும்போல் இன்னைக்கு எவ்வளோ அளவில் ஆண்கள் விடுதலை சிறுத்தைகள் சகோதரர்கள் தோழர்கள் இங்க வந்திருக்கிறதோ அதே அளவில் அதிலோடு அதிகமா பெண்களோடு சேர்ந்து நமக்கு ரெண்டு பேரும் ஆண்களும் பெண்களும் அதுபோல எல்லா ஜெண்டரில் பட்டவங்களும் சேர்ந்து நமக்கு போராடியால் போராடுவோம், வெற்றி பெறுவோம். இன்னைக்கல்ல நாளைக்கு வெற்றி நம்முடையது என்று சொல்லி இந்த மாதிரி இந்த மாநாட்டில் பங்கு பெறதுக்காக வாய்ப்பு தந்ததுக்கு விசிகேயுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவனும் அதுபோல உங்களுக்கு ஓரோருத்தருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கிறது. உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி, நமஸ்காரம்.